சென்னை தலைமைச் செயலகத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்திச்சுட்டு வராரு. அந்த காட்சிகளை பார்க்கலாம். புனிதா, எஸ் மீனாட்சி, டி லதா, ஆ ஸ்டெல்லா மேரி, இ லட்சுமி, ரா சீதா லட்சுமி இந்த 6 பேருக்கும் இந்த பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதே கண்டிப்பா 1ஆம் தேதி பள்ளிக்கூட திறப்பு நம்ம சொல்லியிருந்தோம். பல்வேறு வகையில பல்வேறு இடங்கள்ல இருந்து அதை ரீகன்சிடர் பண்ணுவீங்களான்னு ஒரு கோரிக்கை வந்தது. இப்ப இதற்காக அறிவியல் பூர்வமான சில விஷயங்களை ஐஎம்டில நாங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோம். குறிப்பா அந்த ஒரு வாரம் கோடை காலம் இருக்குமா, வெப்ப அலை இருக்குமா, அல்லது மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுமா என்ற ஐஎம்டில இருந்து அறிவியல் பூர்வமான சில ஆதாரங்களை கோப்புகளை கேட்டிருக்கிறோம். அது வந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்கள் கிட்ட இதை சமர்ப்பித்து என்ன முடிவெடுக்கலாம் என்பதை ஆலோசனை செய்து அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளி திறக்கப்படும் எஜுகேஷன் தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல் அதிகரித்து வருது சிறுமிகளுக்கு. இப்போ இது எதெல்லாம் நம்ம பாடத்திட்டங்களை வைக்க போறோமா? போக்சோ வழக்கு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த போறோம் பாடத்திட்டங்கள்ல. சரியான கேள்விங்க. புதிதாக நாங்க லான்ச் பண்ண பாட புத்தகத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேஜை பெரட்டும் போதே பாத்தீங்கன்னா டால் ஃப்ரீ நம்பர்ஸ் ரொம்ப அழகா அந்த குழந்தைகளுக்கு, அதாவது 1ஆம் வகுப்புல இருந்தே அந்த குழந்தைகளுக்கு தெரியும்படி போட்டிருக்கிறோம். அந்த டால் ஃப்ரீ நம்பர்ஸ்க்கு அவங்க எப்ப வேணா கால் பண்ணலாம். நமக்கு இந்திய அரசியலமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் அந்த போக்சோ சட்டம்ங்கிறது தான். மற்ற வழக்குகள்லாம் நான் குற்றம் செய்யல அப்படிங்கிறது ஒரு குற்றவாளி இருக்கிறாரு, அவர் தப்பு செஞ்சுட்டாருங்கிறது இந்த என்டையர் சிஸ்டம் தான் ப்ரூவ் பண்ணும். போலீஸ் ப்ரூவ் பண்ணணும், மற்றவங்களா ப்ரூவ் பண்ணணும், நீதி பரிபாலனம் செய்யணும். ஆனா போக்சோ வழக்குல மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு ஆள், அவர் ஆசிரியரோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவரோ, நான் தவறு செய்யல என்பதை அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் 12 மாதங்கள் நிறைவடைவதற்குள் நீதி நிலைநாட்டப்பட விடும். அதே மாதிரி காவல்துறையை சார்ந்த பெண் காவலர்கள் யூனிஃபார்ம்ல கூட அதை விசாரிக்க வேண்டாம். அது மாதிரி அவங்க நேரில் வரணும் கூட விக்டிம்ஸ் வீடியோ கான்பரன்சிங்ல வர முடியும். போக்சோ ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்கு. இதை குறித்த விழிப்புணர்வு நாங்கள் இன்னும் அதிகப்படுத்துவோம். பாட புத்தகத்திலே இருக்கிறது, பாடம் எடுக்கிற வகுப்பறைகளில் இந்த விழிப்புணர்வு அதிகப்படுத்தி இதை போன்ற சம்பவங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் இன்னும் துரிதப்படுத்தும். ஸ்கூல் ரிஓபன் பொறுத்த வரைக்கும் சார் இன்னும் 1 வீக் தான் இருக்கு. இப்ப நிறைய பேர் எல்லாம் சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க, திருப்பி ரிட்டர்ன் வரணும். அப்படி இருக்கும்போது இந்த டிசிஷன் கொஞ்சம் முன்னாடியே சொன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப அதனால இல்ல உண்மைதாங்க. இப்ப என் வீட்லயே 2 குழந்தை இருக்கு. அந்த குழந்தைகளையும் நான் எல்லா குழந்தைகளும் எப்படி பாக்குறோனோ, என் குழந்தைகளை எப்படி பாக்குறோம் அந்த மாதிரிதான் குழந்தைகளை பாக்குறேன். என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி அந்த ஆர்ஸ் நம்ம பாடத்திற்காக செலவு பண்ணக்கூடிய அந்த மணி நேரம் என்பது கிட்டத்தட்ட 1050 மணி நேரங்களாக இருந்தது. இப்ப அது 950 குறைந்திருக்கிறது. இப்ப நம்ம ஒரு 10 நாள் தள்ளி வச்சோம்னா அதற்கான அந்த 10 நாட்களுக்கான அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எப்போ போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. பட் ஈவன் தோ இந்த தட்பவெட்ப நிலை வெயிலை குறித்து ஐஎம்டி ரிப்போர்ட்ஸ் எவ்வளவு சீக்கிரமாக சிஎமோட டிஸ்கஸ் பண்ணி சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பிரைமரி ஆல்ரெடி தள்ளி சொல்லிட்டு 4ஆம் தேதி தான் 1லிருந்து 3ஆம் வகுப்பு வரைக்குமான அந்த மாணவர்களுக்கு 4ஆம் தேதி தான் சொல்லியிருக்கிறோம். மற்றவர்களுக்கு தான் 1ஆம் தேதி சொல்லியிருக்கிறோம். அதையும் நான் சிஎம் டிஸ்கஸ் பண்ணிட்டு டெஃபினட்டா சொல்றேன். தமிழ்நாடு முழுக்க சரியாக மேம்படுத்தப்பட்ட கதவுகள் பொருத்தப்பட்ட கழிப்பறைகளை ஆய்வு செய்வது, குடிநீர் வசதி இருக்காங்கிறத என்ஷூர் செய்வது, வகுப்பறைகள் சிலது சேதமடைஞ்சிருக்கும், போகும்போது பசங்க ஏதாவது அவங்க கிளம்பி போயிருக்கலாம், இல்ல மெயின்டெனன்ஸ்ல ஏதாவது டெபிசிட் வந்திருக்கலாம், அதையெல்லாம் செக் செய்வது. அதே மாதிரி நான் அந்த குடோனுக்கே போனேன், சிந்தாதிரிப்பேட்டை குடோனுக்கே போய் எங்க ஆபீசர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. எல்லா டெக்ஸ்ட் புக்கும் ஆன் டைம் அவர்களுக்கு ஒரு குட்டி குழந்தைக்கு கிரையான் பென்சில் இருந்து வெல்குரோ செப்பல்ல இருந்து காலை உணவுல இருந்து மதிய உணவுல இருந்து பாட நூல்ல இருந்து பல்வேறு விஷயங்களை எங்களுடைய அடுத்தலையும் தருவதால் நாங்கள் என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதை கண்ணும் பொருத்தமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் டிஆர்பில நிறைய பெண்டிங் இருக்கு. அதெல்லாம் எப்ப நடக்கும்? ஏன்னா அட்மிஷன்ஸ் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடக்குது. பட் டீச்சர்ஸ் வேகன்சி நிறைய இருக்குன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 3 பேருங்க இந்த துறையில. முதல்ல மாணவர்கள், 2வது ஆசிரியர்கள், 3வது பெற்றோர்கள். அந்த 3க்குமான வெல்ஃபேர் தான் நான் என்னுடைய கருத்துல இருக்கு. நிறைய கோரிக்கைகள் எனக்குமே வருது. இது சம்பந்தமா நான் அதிகாரிகள் கிட்டலாம் ஆய்வு பண்ணி சீராய்வு பணிகள்லாம் தொடங்கியாச்சு. ஒரு கிரீவன்சஸ் மீட்டிங் போட்டு இது 12 காலமா இருக்கு. சில பேர்லாம் 18 ஆண்டுகளாக கண்ணீரோடு இருக்கிறேன்றாங்க. சில பேர்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆக போறாங்க. இன்னும் அவங்க வாழ்க்கையில சரியான ஒரு சொல்யூஷன் வரல. தற்காலிக ஆசிரியர்களுடைய போராட்டம் இருக்கு. அந்த தற்காலிக ஆசிரியர் நிரந்தரமாக்கணுமான ஒரு இது இருக்கு. அப்புறம் ஏற்கனவே எக்ஸாம் முடித்தவர்களை தற்காலிகமாவது எடுங்கன்னு இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும்
டெய்லியுமே கிரீவன்சஸ் மீட்டிங் போட்டு அவங்க சொல்ல அதையெல்லாம் நம்ம என்லிஸ்ட் பண்ணி டேபுலேஷன் பண்ணுவோம். யாருக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி செய்யலாங்கிறத நிபுணர் குழு போட்டு டேபுலேஷன் பண்ணி அதற்கும் நிவாரணமோ அதற்கும் சரியான ஒரு சொல்யூஷன்ஸும் மிடில் பாயிண்டோ கண்டுபிடிப்பதில் நம்மளுடைய அரசாங்கம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது என்பதை தெரிவித்து. ஆனா ஸ்கூல் ரீஓபன் ஆனவுடன் அந்த காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்துல இருந்து இருக்கிறது. அந்த திட்டம் நம்ம மீண்டுமே தொடருமா? அது அதோட நிலைமை. தங்கச்சிக்கு ஒண்ணு சொல்லுகிறேன், காலை உணவு மதிய உணவு எல்லா திட்டமும் தொடரும். எங்க குழந்தைகளை பாதிக்கக்கூடிய எதுவுமே நாங்க செய்ய மாட்டோம். சொல்ல போனா இன்னும் அதை மேம்படுத்தி சரியான பயனாளர்களுக்கு போனோம். 10 பேருக்கு அது போகுதுன்னு சொல்லி போலியா கணக்கு காட்டிட்டு உண்மையிலே 10 பேரா 5 பேரா அது எங்க போச்சு, இடைத்தரகர்கள் இருந்தாங்களா, லீக்கேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சு சரி செய்யப்பட்டு வில் மேக் ஷூர் ஒவ்வொரு திட்டமும் எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை சென்று சேர்கிற வரை வேர்களுக்கு போய் இந்த அடுத்த தலைமுறை வகுப்பறையில் இருந்து அடுத்து நான் இந்த +2 வரைக்கும் 17 வயசு வரைக்கும் இங்க கூட இருக்கிறாங்க. இங்க இருந்து டேக் ஆஃப் ஆகி அவங்க கல்லூரியில போய் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அந்த இங்க இருந்து 100% நம்ம கல்லூரிக்கு போற வரைக்கும் நாங்க வந்து அந்த திட்டங்களை வந்து வகுத்து வைத்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து குவாலிட்டிங்கிறது இந்த ப்ரீவியஸ் பார்த்தோம்னா நிறைய வந்து குவாலிட்டியா இல்லன்ட்டு நிறைய குப்பை தொட்டியில கொட்டக்கூடிய காட்சிகள்லாம் சமூக வலைதளங்கள்ல வந்துச்சு. சோ இவ்வளவு தூரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கும்போது அது குவாலிட்டியா இருந்தா தான் பசங்க சாப்பிடுவாங்க. அதை என்ஷூர் பண்றதுக்கு ஆமாங்க. ஏன்னா அது வெறும் உணவு கிடையாது, அது உயிர் பொருள். அந்த வயிறு நிறைந்தால்தான் நம்மளுடைய குழந்தைகளினுடைய செவிகள் திறக்கும். அதுல நாங்க வந்து டாலரேட்டே பண்ண மாட்டோம். ஒருவேளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதாவது புகார்கள் வந்தாலும் அதை வந்து குவிக் ரெஸ்பான்ஸ் துரித வேகத்தில் போர்க்கால அடிப்படையில் அது வந்து சரி செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் ஆசிரியர்களோ அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவங்க மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த காரணம் கொண்டும் பசங்களுடைய பாதுகாப்பு, பசங்களுடைய உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது என்பதை உங்கள் மூலமாக மற்ற அதிகாரிகளுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே அந்த காலை உணவு திட்டத்துக்கு ஒரு பட்டியல் வச்சிருந்தாங்க, திங்கட்கிழமை இது வழங்கப்படும். அதுல நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிருக்கோமா, சேஞ்சஸ் ஏதாவது கொண்டு வரோமா, மாணவர்களோட கருத்துக்கள் அடிப்படையிலோ டீச்சர்ஸோட கருத்துக்கள் அடிப்படையிலோ ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர போறோம்? ஒரு உணவு பட்டியல் தயாரிக்கிற பொழுது அந்த உணவை சார்ந்த நிபுணர்கள் எவ்வளவு சத்துணவு அந்த உணவுல இருக்கும், எவ்வளவு போர்ஷன் தரலாம், ரெண்டாவது ஃபீசிபிலிட்டி, அது எவ்வளவு பினான்சியலி அதுக்கு வந்து தேவைப்படும். இப்போ 1 கிலோ இட்லி மாவு இருக்குன்னு வைங்களேன், அதுல வந்து 64 இட்லியும் சுட முடியும், அதுல 30 இட்லியும் சுட முடியும். 1 கிலோ அரிசி இருக்குன்னு வைங்களேன், நம்ம ரேஷன்ல ப்ரொக்யூர் பண்றோம் வைங்களேன், சப்சிடைஸ் பண்ணி வாங்கினதுல வந்து அதுல 50 மாணவர்களும் சாப்பிட வைக்க முடியும், 70 மாணவர்களும் சாப்பிட வைக்க முடியும். அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீடைல் ஸ்டடி இருக்கு. அதை பண்ணி தான் இந்த மெனு கார்டை வந்து அவங்க வந்து ஃபைனலா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த மெனு கார்டை இன்னும் காலத்தின் தேவைக்கேற்ப, குறிப்பா பயனாளர் யாரு, படிக்கிற பையன் படிக்கிற பொண்ணு, அவர்களினுடைய மனதை அறிந்து இன்னும் மேம்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.